பார்க்க கூடாது. அருண், உங்க சிச்சுவேஷன் புரியுது. அதுக்காக நீங்க முத்துவ சொன்னா எப்படி? அவர் பார்த்துட்டு போறாரு. நீங்க பாத்துட்டீங்கல்ல, கிளம்புங்க. கோவம் எதுவா இருந்தாலும் அதை காட்டுற நேரம் இது இல்ல. வேற எப்ப கோவப்படணும்? வேற எப்ப கோவப்படணும்? நானும் மனுஷன் தான், எனக்கும் எமோஷன்ஸ் எல்லாம் இருக்கு. நானும் சாகல. துக்க வீட்டுல எந்த பிரச்சனையும் வேண்டாப்பா. அவங்க இங்க பிரச்சனை பண்ண வரல. உன் துக்கத்துல பங்கு இப்படி ஆனது காரணமே உங்க பொண்ணு தானே. எங்க அம்மா மட்டும்தான் சின்ன வயசுல இருந்து எனக்கு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. அவங்களை கடைசி வரைக்கும் சந்தோஷமா பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். இனிமே அது எப்பவுமே முடியாது. என் சந்தோஷம் அம்மா வாழ்ந்தாங்க. அவங்களை என்கிட்ட பிரிச்சது இவன் தான். ஆக்ஷன் பண்ணது செல்வம்பா, முத்து இல்ல. இவன் ஃப்ரெண்டு தானே அவன். இவன் சொல்லிதான் அவன் பண்ணிருக்கான். என் அம்மா கூட இவன் தான். அது சாதாரண வழி இல்ல. கஷ்டம் எனக்கு புரியுது. நீங்க சண்டை போடுவோம், பிரச்சனை பண்றக்கோ இல்ல. கடைசியா உன் முகத்தை ஒரே ஒரு தடவை என் அம்மா முகத்தை நீ என்னடா பார்க்கணும்? உன் ஃப்ரெண்டை வச்சு எங்க அம்மா வெடிச்சு கொண்டுட்டு இப்ப நல்ல வேஷம் போடுறியா? அருண், வண்டியை ஓட்டுனது முத்து இல்ல. ஏன் கோபத்தை இவங்க மேல காட்டுற? கடைசியா பார்க்க வர்றாங்க. அதை கூடாதுன்னு சொல்லக்கூடாதுப்பா. சரி, உங்க மேல எனக்கு மரியாதை இருக்கு. ஆனா இவனுக்காக நீங்க பேசாதீங்க. இவன் என்ன பழி வாங்கணும்னு காத்துக்கிட்டு தான் அதை இன்னைக்கு பண்ணிட்டான். பாண்டமா பழி சொல்றீங்க? அவர் அப்படிலாம் எதுவும் நினைக்கிறவர் கிடையாது. அவர் மத்தவங்களுக்கு நல்லது மட்டும் தான் நினைப்பாரு. ரெட்ட விஷயத்தை நீங்க நம்பலாம். எனக்கு தெரியும் இவன் யாருன்னு. எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். இப்ப அவங்க பாத்துட்டு போயிட்டோம். ஆமாங்க, கடைசி ஒரு தடவை அத்தை முகத்தை பாத்துட்டு போட்டுமே. புரிஞ்சுக்கோ, ஒரு தடவை மட்டும். இப்ப நீங்க இருந்து போல இதே இடத்துல இன்னொரு சாவு விழும். அந்த மீனாவோட தங்கச்சி மாமியார் மரிச்சு போயிല്ലേ, അവിടെ പോയിട്ടുണ്ട്. അവളെന്തിനാ അവിടെ പോയത്?